அபிஷேகத்தினாலும் தேவ பிரசன்னத்தினாலும் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்ற வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய ஆலயத்தின் ஆராதனையில இந்த உயிர்த்தெழுந்த இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் இந்த காலை வேளையில தேவ மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாடுகிற பாடல், ஆராதனை, சங்கீதம், சாட்சி, காணிக்கை, தேவ செய்தி எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாரும் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை கர்த்தர் பிரியப்படுவீராக. எங்கள் ஆராதனையிலே கர்த்தர் மகிழ்ச்சி அடைவீராக. எங்கள் ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, தேவ ஆவியானவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதற்கொண்டு முடிகிற வரைக்கும் தேவ ஆவியானவர் நமத்தில் அசைவாடும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவி, ஆத்மா, சரீரத்துல ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவன் விடுதலை கட்டளையிடும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வியாதி, பிசாசு, சாபம், அந்தகார, அசுத்த வல்லமை, ஹல்லேலூயா, வானமடத்தின் பொல்லாத வல்லமைகளை தேவன் கர்த்தர் உடைத்து தகர்த்து ஒவ்வொரு ஜனங்களையும் தம்முடைய மகிமையின் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிருபையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, சர்வலோகத்திற்கும் எஜமானரே, எங்கள் அப்பா பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீர் தந்தமுடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம், தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சபையில எழுந்தருளோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை நீர் அனுப்பும் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் தம்முடைய கிரியைகளை இந்த நாட்களிலே எங்கள் மூலமாக செய்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில பாடல்களை நாம் கைகளை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். துதிசை மனமே, நிதம் துதிசை, இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே என்ற பாடலை கைகளை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். துதிசை மனமே, நிதம் துதிசை, இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடே. ஹல்லேலூயா. துதிசை மனமே, நிதம் துதிசை, துதிசை மனமே, நிதம் துதிசை, துதிசை, இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, நன்றி மிகுந்த மனதோடு, முன்காலம் எல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, முன்காலம் எல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி,
சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன். சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன். சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை நன்றி மிகுந்த மனதோடு, நன்றி மிகுந்த மனதோடு, நன்றி மிகுந்த மனதோடு. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாம் முடித்தவரே, யெகோவா நிசி எங்கள் ஜெயக்கொடியே, இயேசு ரத்தமே ஆஹா ஜீவ ரத்தமே, பாவம் போக்கிடும் புண்ணிய ஜீவ நதியே என்ற பாடலை பாடி, யெகோவா ஈரே அவர் நமக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். யெகோவா நிசி அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். இயேசுவின் ரத்தம் நமக்கு ஜெயத்தை தரும். இயேசுவின் ரத்தம் நமக்கு விடுதலை தரும். இந்த காலை வேளையில அதன் கருத்தை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடி எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை கற்றுக்கொள்ளுங்கள். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யெகோவா ஈரே, எல்லாம் முடித்தவரே, யெகோவா நிசி எங்கள் ஜெயக்கொடியே. சொல்லுவோம். யெகோவா ஈரே, எல்லாம் முடித்தவரே, யெகோவா நிசி எங்கள் ஜெயக்கொடியே. இயேசு ரத்தமே ஆஹா ஜீவ ரத்தமே, பாவம் போக்கிடும் புண்ணிய ஜீவ நதியே. இயேசு ரத்தமே ஆஹா ஜீவ ரத்தமே, பாவம் போக்கிடும் புண்ணிய ஜீவ நதியே. கரங்களை தட்டி ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம். வறண்ட வாழ்க்கை எப்போ செழிக்க வேண்டும், இருண்ட உள்ளம் ஜீவ ஒளி பெறணும். இயேசுவின் நாமத்தினாலே இருண்ட உள்ளம் ஜீவ ஒளி பெறணும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றிட தேவ மகிமை எங்கும் சொல்லிக்க வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றிட தேவ மகிமை எங்கும் சொல்லிக்க வேண்டும். ரத்தம் ஜெயம், ஆமென். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆமென். ரத்தம் ஜெயம். யெகோவா ஈரே, எல்லாம் முடித்தவரே, எல்லாம் முடித்தவரே, முடித்தவரே, யெகோவா நிசி ஜெயக்கொடியானவரே, இயேசு ரத்தமே ஆஹா ஜீவ ரத்தமே, பாவம் போக்கிடும் புண்ணிய ஜீவ நதியே. இயேசு ரத்தமே ஆஹா ஜீவ ரத்தமே, பாவம் போக்கிடும் புண்ணிய ஜீவ நதியே. ரத்தம் ஜெயம், ஆமென். ரத்தம் ஜெயம், ரத்தம்
ஜெயம் இயேசு ரத்தம் ஜெயம் ஆமென். Yes Lord, hallelujah. சத்தத்தால் வானம் திறக்க வேண்டும், தூதர் வரவால் பூமி மகிழ வேண்டும். சத்தத்தால் வானம் திறக்க வேண்டும், தூதர் வரவால் பூமி மகிழ வேண்டும். சத்தான் சேனைகள் நாடு நடுங்க வேண்டும், தேவ சேனையோ துதி முழங்கிடுவோம். சத்தான் சேனைகள் நாடு நடுங்க வேண்டும், தேவ சேனையோ துதி முழங்கிடுவோம். ரத்தம் ஜெயம் ஆமென், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் இயேசு ரத்தம் ஜெயம் ஆமென், ரத்தம் ஜெயம் ஆமென், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் இயேசு ரத்தம் ஜெயம். வாயிரே எல்லாம் முடித்தவரே, ஏகோவானிசி எங்கள் ஜெய கொடியே. சொல்லுவோம் Yes Lord, போக்கிடும் புண்ணிய ஜீவநதியே. இயேசு ரத்தமே ஆஹா ஜீவரத்தமே, பாவம் போக்கிடும் புண்ணிய ஜீவநதியே. ஆமென், ரத்தம் ஜெயம் ஆமென், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் இயேசு ரத்தம் ஜெயம் ஆமென், ரத்தம் ஜெயம் ஆமென், ரத்தம் ஜெயம். சுத்த கைகளை கொட்டியார் கொடிப்போ, கர்த்தரே தேவன் என்றே முழங்கிடுவோம். கரங்களை தட்டி சுத்த கைகளை கட்டியார் கொடிப்போ, கர்த்தரே தேவன் என்றே முழங்கிடுவோம். சிலுவையினால் வெற்றி பெற்றிடுவோம், சிலுவையினால் கிரீடம் அணிந்திடுவோம், சிலுவையினால் வெற்றி பெற்றிடுவோம், சிலுவையினால் கிரீடம் அணிந்திடுவோம். ரத்தம் ஜெயம் ஆமென், ரத்தம் ஜெயம். Yes Lord, thank you Father, let us Jesus. சொல்லுவோம் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் இயேசு ரத்தம் ஜெயம். மறுபடியும் ரத்தம் ஜெயம் இயேசு ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் இயேசு ரத்தம் ஜெயம் ஆமென், ரத்தம் ஜெயம் இயேசு ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் இயேசு ரத்தம் ஜெயம். சத்தத்தால் வானம் திறக்க வேண்டும், தூதர் வரவால் பூமி மகிழ வேண்டும். துதி சத்தத்தால் இயேசுவே, துதி சத்தத்தை எழுப்ப பண்ணுவோம் வாயில திறந்து. மறுபடியும் சொல்லுவோம், துதி சத்தத்தால் வானம் திறக்க வேண்டும், தூதர் வரவால் பூமி மகிழ வேண்டும். சாத்தான் சேனைகள் நாடு நடுங்க வேண்டும், தேவ சேனையோ துதி முழங்கிடுவோம். சாத்தான் சேனைகள் நாடு நடுங்க வேண்டும், தேவ சேனையோ துதி முழங்கிடுவோம்.
ஜெயக்கொடியே யெகோவாயிரே எல்லாம் முடிந்தவரே யெகோவா நிசி இயேசுவின் நாமமது முழு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். அப்படியே நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. வறண்ட வாழ்க்கை இப்பொழுது செழிக்க வேண்டும். இருண்ட உள்ளம் ஜீவ ஒளி பெறணும். உலர்ந்து போன எலும்புகள் உயிர் மீட்சி அடைய வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயம் பெற வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு ஏறெடுப்போம். துதியின் சத்தத்தை நாம் தொனிக்க பண்ணுவோம். ஸ்தோத்திர பலியின் சத்தத்தை நாம் தொனிக்க பண்ணுவோம். பரலோகம் மகிழும்படியாக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் வந்து இறங்கும்படியாக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. பூமி அதிரும்படியாக சத்துருவின் வல்லமைகள் அதிர்ந்து போகும்படியாக எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் அபிஷேகத்தை அனுப்பும்படியாக மகிமையின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மாத்திர மகிமை படுவீராக, நீர் மகிமை படுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். இதயம் நொறுங்கின
இயேசுவின் நாமத்தில் முழுமனமாய் உருகி ஒழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில் தொழுகின்ற நேரமெல்லாம் மாயையில் மயங்கினோரை மயங்கந்து மாற்றுவாரே மயங்கினோரை மயங்கந்து மாற்றுவாரே தூயாவி தூய்மையாய் மாற்றிடுவார் தூயாவி தூய்மையாய் மாற்றிடுவார் சொல்லுவோம் இயேசுவின் நாமத்தில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவே எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவே என் தாழ்வில் என்னை நினைத்தவரே தாழ்வில் நம்மை நினைத்தாரே சொல்லுவோம் தாழ்வில் எங்களை மனுஷர்கள் மறந்தார்கள் ஆனால் நீர் எங்களை மறக்கவில்லை அப்பா கடந்த நாட்களில் கருத்துடன் நீ காத்தீரே கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீ காத்தீரே கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்து அதிசயமா கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்து அதிசயமா இயேசுவே இரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன் இயேசுவே
எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவே. வாழ்வில் என்னை நினைத்தவரே நான் உயர்த்திடுவே. வாழ்வில் என்னை நினைத்தவரே நான் உயர்த்திடுவே. சுவே ரட்சகா ஆசையோடே வணங்குகிறேன். இயேசுவே ரட்சகா கரங்களை உயர்த்தி ஆசையோடே வணங்குகிறேன். மறுபடியும் இயேசுவே ரட்சகா எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவே. எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவே. வாழ்வில் என்னை நினைத்தவரே உன்னதமானவரின் சிறகின் நிழலில அவருடைய பிரசன்னத்தின் மறைவில அவருடைய பரலோக ராணுவத்தின் மறைவில தேவன் நம்மை மூடி மறைத்து வைத்தார். பரலோகத்தின் பட்டாளம், பரலோகத்தின் சேனையின் தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தனியே விடுகிற தேவன் அல்ல, தனியே தத்தளிக்கும்படி விடுகிற தேவன் அல்ல. நம்மோடு கூட அவர் எப்பொழுதும் இருக்கிறார். நம்மை நடத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் என்னை நடத்துங்க பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுவோம், இன்னும் என்னை நடத்துங்கப்பா. இன்னும் பலத்தினால் இடைகட்டுங்க ஆண்டவரே. இன்னும் வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. உடைய வரங்களினால் நிரப்புங்க ஆண்டவரே. உடைய கனிகளினால் நிரப்புங்க ஆண்டவரே. உடைய மகிமையினால் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய, உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்ட, சத்ருவின் அரண்களை எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்க ஆண்டவரே என்னை பலத்தினால் இடைகட்டும். என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற கண்மலையாகிய எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யுத்தத்திலே ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களை உயர எழும்ப செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். புதுபல நடைய செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மட்டுமாய் தேவன் நம்மை நடத்தினபடினாலே, தேவன் நம்மோடு கூட இருந்தபடினாலே, அவர் அபிஷேகத்தினாலே தேவன் நம்மை நிரப்பினபடினாலே எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆராதனை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக சௌர ரதீஷ்குமார் ஜெபம் பண்ணுவார்கள். ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக
Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Father. Praise the Lord. Praise the Lord. கர்த்தாவே உமக்கு நன்றி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வண்ணமாக சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்லலாம். சங்கீதம் 112. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 112 1 முதல் கொண்டு கடைசி வரைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவரின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியான மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவருடைய நீர் என்றென்றைக்கும் நிற்கும். அவருடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடைத்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசையை அடையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட எல்லா அப்படி வல்லமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் துரிதமாக நாம் கடந்து செல்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம். 2 நாளாகமம் 29 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து. போதும். அப்படியே நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில வினாடிகள் நம்முடைய வாய்களை திறந்து நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, இந்த வாரத்திற்கு தேவையான கர்த்தருடைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பட்டும். நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 3வது வசனம். 2 Chronicles chapter 29 verse 3. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்க்கும்
நேரம் இது அப்படி என்கின்ற ஒரு செய்தியின் தலைப்பில் இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. பழுது பார்க்கும் நேரம் இது. எல்லாரும் சொல்லுங்கள் பார்ப்போம். நிறைய பேருக்கு சவுண்ட் வரலையே. இன்னொரு சவுண்டு. பழுது பார்க்கும் நேரம் இது. எசேக்கியா என்னும் ராஜா தன்னுடைய 25ஆம் வயதில் எருசலேமிலே அவர் ராஜாவானார். இருபத்தி வாலிப வயதில எசேக்கியா என்கின்றவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு எருசலேம் யூதா தேசத்தை ஆட்சி செய்தார். அவர் ஆட்சி செய்து ஆட்சி செய்ய ஆரம்பித்த அந்த முதல் நாளிலே, ஃபர்ஸ்ட் டே, அவர் ஆட்சிக்கு வந்த உடனே, ராஜ்யபாரத்திற்கு வந்த உடனே அவர் செய்த முதல் முக்கியமான ஒரு வேலை என்னவென்று சொன்னால், வாசித்த வசனத்தின்படி அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து, அல்லேலூயா, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த முதல் நாளிலே அவர் செய்த முதல் வேலை, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஒர்க். பிரைஸ் தி லார்ட். அவர் நேரா தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறார். தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறார். அந்த தேவனுடைய ஆலயம் பூட்டப்பட்டிருக்கின்றது. ஆலயத்தின் நடைகள் பூட்டப்பட்டிருக்கின்றது. அதுவும் அல்லாமல் ஆலயம் பழுதாகி இருக்கின்றது. ஆலயத்தில இடிபாடுகள் காணப்படுகிறது. இதை பார்த்த உடனே அந்த 25 வயது வாலிப ராஜாவுக்கு உள்ளம் உடைந்தது. ஒரு முதிர் வயது ராஜாவுக்கு கூட அந்த பயபக்தி இருக்காது. ஆனால் சாதாரண இளம் வயது ராஜா, அவர் உலக பிரகாரமாக தன்னுடைய ராஜ்யபாரத்தின் முதல் நாளை ஆரம்பிக்காதபடி தேவனுடைய ஆலயத்திற்கு போகவும், தேவனுடைய ஆலயத்தின் கதவுகளை திறக்கவும் அவர் போனார். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய விசேஷித்த நாட்களில், நாம் நம்முடைய வாழ்நாட்களை கொண்டாடுகிற சிறப்பான நாட்களை நாம் எங்கே நாம் போய் கழிக்கின்றோம்? தேவனுடைய ஆலயத்திலா, தேவனுடைய சமூகத்திலா? இல்லாவிட்டால் தேவன் விரும்பாத துன்மார்க்கர்கள் செய்கின்ற காரியத்திலா, அந்த ஈடுபாடுகளிலா நாம் எப்படிப்பட்ட காரியத்தை, வேலையை செய்கின்றோம் அப்படிங்கிறதை நாம் சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். அவர் வந்தபோது தேவனுடைய
தேவனுடைய ஆலயம் பூட்டப்பட்டிருக்கின்றது. எதற்காக அந்த ஆலயம் பூட்டப்பட்டிருக்கிறது? அங்கே நடந்த சம்பவம் என்ன? ஏன் தேவனுடைய ஆலயம் பழுதாயிருந்தது? தேவனுடைய ஆலயம் ஏன் இடிபாடுகளுக்குள் சிக்கி கிடந்தது என்று நாம் ஆராய்ச்சி செய்வோமானால், அதே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமில் மூலைக்கு மூலை பணிகளை உண்டு பண்ணி. இந்த சம்பவம் நடந்ததற்கு ஒரு மனுஷன் காரணமாயிருந்தார். அவன் பேர் ஆகாஸ். அவன் யார்? இந்த எசேக்கியாவின் தகப்பன். இந்த எசேக்கியா ராஜாவின் தகப்பன் தான் ஆகாஸ் ராஜா. அந்த ஆகாஸ் ராஜா தேவனுக்கு பிரியமில்லாதவற்றை செய்து தன்னுடைய மனம் போன போக்கிலே போய் தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் புண்படுகிற காரியங்களை அந்த ஆகாஸ் என்கிற ராஜா அவன் செய்தான். அவன் செய்த காரியம் என்ன? தேவனுடைய ஆலயத்தை பூட்டி போட்டான். தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை எல்லாம் அவன் சேதம் பண்ணிய உடைத்து போட்டான். தேவனுடைய ஆலயத்தை பழுதாக்கி விட்டான். தேவன் விரும்பாத துன்மார்க்கமான காரியங்களை அங்கிருந்த எருசலேம் ஜனங்களுக்கு அவன் கற்றுக் கொடுத்து எருசலேம் பட்டணத்தாரை வழிவிலக செய்தான் இந்த ஆகாஸ் என்கிற ஒரு ராஜா. ஆகாஸ் என்பவன் வேற யாரும் இல்லை, இந்த எசேக்கியா ராஜாவுடைய தகப்பன். தகப்பன் ஆலயத்தை பூட்டி போட்டு ஜனங்களை பின்வாங்கி போகும்படி செய்தான். அவன் மரித்தான். அவன் செய்த காரியத்தின் நிமித்தம் தேவனுடைய கடும் கோபம் எருசலேம் பட்டணத்திலே பற்றி எரிந்தது. தேவனுடைய ஆலயத்தை பூட்டி போட்டபடினாலே, தேவனுடைய ஆலயத்தை பழுதாக்கினபடினாலே தேவன் கோபம் கொண்டார். தேவன் கோபத்தினாலே பற்றி எரிந்தார். தேவனுக்கு கோபம் வந்தால் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியும். தேவன் மன்னிக்கிறவர், தேவன் சாந்த குணம் உள்ளவர், தேவன் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். ஆனால் மறுபக்கம் அவர் துன்மார்க்க கிரியைகளின் மேலே அவர் கடும் கோபம் உள்ளவராக அவர் பற்றி எரிகிற ஆண்டவராக இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை பூட்டி போடுகிறவர்கள் மேல் அவர் கோபத்தை பற்றி எரிகிற ஆண்டவராக இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை பழுதாக்குகிறவர்கள் மேல் தேவன் கோபத்தை பற்றி எரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவன் செய்த பிற்பாடு வசனம் சொல்கின்றது, அதே 2 நாளாகமம் 29 6 வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி
நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி தம்முடைய முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். தேவனுடைய ஆலயத்திற்கு முதுகை காட்டினார்கள். அடுத்து பரிசுத்த ஸ்தலத்தில் அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தாமலும் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். ஆகையால் இப்படி செய்தபடினாலே ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் பாருங்க, கர்த்தருடைய சொல்லுங்க, கர்த்தருடைய கடும் கோபம். அதை மட்டும் சொல்ல மாட்டேன்றீங்க. கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர்கள் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினாலே காண்கிறபடி அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காணுகிறபடி பாருங்க, இப்படி தேவனுடைய ஆலயத்தை பூட்டி போட்டு தேவனுடைய ஆலயத்தை பழுதாக்கி போட்டபடினால ஆண்டவர் என்ன செய்தாரா? அவர்களை துயரத்திற்கும் பாருங்க, நம்பர் 1 துயரத்திற்கும், நம்பர் 2 திகைப்பிற்கும், நம்பர் 3 பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். அடுத்து இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினாலே விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். அந்த ஆகாச ராஜா செய்த தேவனுக்கு பிரியமில்லாத இந்த மோசமான செயலின் நிமித்தம் அங்கே தேவனுடைய ஆலயத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டது. தேவனுடைய ஆலயம் பழுதானது. எரிகின்ற விளக்குகள் அணைக்கப்பட்டது. தூபம் காட்டுதல் நிறுத்தப்பட்டது. சர்வாங்க தகன பலிகள் நிறுத்தப்பட்டது. ஆகையினாலே ஆண்டவர் கடும் கோபம் கொண்டு அவர்களை துயரத்திற்கும், திகைப்புக்கும், பழிப்புக்கும், பட்டயத்திற்கும், சிறையிருப்புக்கும் தேவன் அவர்களை அனுமதித்து அந்த யூதா ஜனங்கள் மிகுந்த வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த நாட்களிலே கடும் கோபம் வந்தபடினாலே ஆகாஸ் ராஜாவை ஆண்டவர் மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். அவன் மரித்து போனான். மரித்து போன உடனே அங்கே யூதர்களின் பாரம்பரியம் ராஜாக்களை புதைப்பதற்காக ஒரு ஸ்பெஷல் கல்லறை தோட்டம் உண்டு. பரிசுத்தவான்களை புதைப்பதற்கென்று தனி கல்லறை தோட்டம். அது தாவீதின் கல்லறை தோட்டம் என்று அழைக்கப்பட்டது. அங்கே தாவீது, சாலமோன் இப்பேற்பட்ட ராஜாக்கள் அங்கே கல்லறையில அங்கே அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு இடம். அது பரிசுத்தமுள்ள ஒரு இடமாக இருந்தது. எல்லா ராஜாக்களையும் அங்கதான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவார்கள். ஆனால் இந்த ஆகாஸ் என்கிற ராஜாவை அந்த இடத்துல கொண்டு போய் அடக்கம் பண்ணவில்லை. அவன் அருவருப்பானவனாக மாறிவிட்டான். தேவனுடைய சமூகத்திலே கோபத்திற்கு பாத்திரவானாக மாறிவிட்டான். ஆகவே அவனை அந்த இடத்துல வைக்காமல் வேறு இடத்திலே கொண்டு போனார்கள். சாராம்சம், அவன் தேவனுக்கு உட்படாதவனாக, பிசாசு உகந்தவனாக தேவன் அவனை பிசாசின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தபடினாலேதான் இதை கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். யாருங்க? சத்தமா சொல்லுங்க. எசேக்கியா. எசேக்கியா யார்? ஆகாசுடைய பையன். ஆகாஸ் மரித்த உடனே அடுத்து பட்டத்து இளவரசர் எசேக்கியா தான். எசேக்கியா தன்னுடைய தகப்பன் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் கண் கொண்டு பார்த்து கொண்டே இருந்தார். ராஜாவாக வந்தவுடனே
நான் என் தகப்பன் செய்த தவறுகளை செய்யக்கூடாது. என் தகப்பன் தேவனுக்கு கோபம் மூட்டினதை போல நான் என் தகப்பனுக்கு கோபம் மூட்டக்கூடாது. நான் நல்ல ஒரு பரிசுத்தவானாக மாற வேண்டும் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணி அவன் ராஜாவிற்கு வந்த உடனே அவன் ஆலயத்துக்கு நேராக ஓடுகிறான். அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் ஆலயத்தை தொட முடியாது, ஆலயத்தை திறக்க முடியாது, அங்க சீர்திருத்தம் செய்ய முடியாது. அவருடைய அப்பா மரித்து போன உடனே, ராஜ்யபாரம் தன் கையில் வந்த உடனே அவன் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தை திறக்கும்படியாக ஓடினான். ஹல்லேலூயா. அப்பா மோசமானவர், மகன் பரிசுத்தவான். ஹல்லேலூயா. தலைகீழா இருக்கு பாருங்க. அப்பா நல்லவரா இருப்பாரு, மகன் மோசமானவனா இருப்பாங்க. அப்பாவின் பெயருக்கு களங்கம் விளைவிக்காதே என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே காரியம் மாறுதலாக இருக்கின்றது. அப்பா துன்மார்க்க, மகன் பரிசுத்தவான். ஹல்லேலூயா. உங்கள் அப்பாவை வச்சு உங்களை கணக்கு போட முடியாது. உங்க அப்பா நல்லவர் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் நல்லவராக இருக்க முடியாது. உங்க அம்மா பரிசுத்தவாட்டி, ஆகவே நீங்களும் பரிசுத்தவாட்டி என்று சொல்லிவிட முடியாது. அப்பாவுக்கு வேற சுபாவங்கள் இருக்கலாம், அம்மாவுக்கு வேற சுபாவங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்ற பழமொழி உண்டு. ஆனால் வேத வசனத்தை பார்க்கிற பொழுது அது வேறு மாறாக இருக்கின்றது. உங்கள் தகப்பன் தாய்மார்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறபடினாலே உங்களைப் போலவே உங்கள் பிள்ளைகளும் பரிசுத்தமாக வந்து விடுவார்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்க கூடாது. அவர்களை பரிசுத்தவான்களாக நீங்கள் வளர்த்து எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. போய் இந்த ராஜா தேவனுடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து தேவனுடைய ஆலயத்தின் பழுதானைகள் எல்லாம் பார்த்து ஒரு முக்கியமான வேலை செய்கிறார். தேவ கோபம் நீங்கணும். ஆண்டவரே, என் தகப்பன் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் நானும் என் குடும்பமும் என் தேசத்தாரும் தேவனின் கோபாக்கினைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவ கோபாக்கினை நீங்குவதற்கு தேவனுடைய ஆலயத்தை திறக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது எசேக்கியா ராஜா செய்த வேலை, தேவனுடைய ஆலயத்தை திறந்து அதை பழுது பார்க்க ஆரம்பித்தார். சொல்லுங்கள் சத்தமா. பழுது பார்த்தான். சொல்லுங்க. one more time. one more time. பழுது பார்த்தான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தின் மூலமாக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? தேவனுடைய ஆலயம் என்பது நீங்களும் நானும் தான். தேவனுடைய ஆலயம், உங்களுடைய இருதயம் தான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய இருதயமாகி உங்களுடைய ஆலயம் தேவனுக்கு முன்பாக பூட்டப்பட்டிருக்கிறதா, திறக்கப்பட்டிருக்கிறதா? தேவனுடைய ஆலயமாகிய உங்களுடைய உள்ளம் பழுதாகி சிதிலமடைந்து அவைகள் இடிக்கப்பட்டு கிடக்கிறதா? பழுது பார்க்கும் நேரத்திலே நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா.
இது நல்ல நேரம், ஒரு நல்ல ஒரு நாள், நல்ல கர்த்தருடைய வார்த்தை. ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக நாம் பிரவேசிக்க நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நீங்கள் பழுது பாருங்கள். என்னை நான் பழுது பார்க்கின்ற நேரம். சொல்லுங்க, என்னை நான் பழுது பார்க்கின்ற நேரம். கர்த்தருடைய ஆலயமாகிய என்னுடைய உள்ளத்தை, கர்த்தருடைய ஆலயமாகிய என்னுடைய வீட்டை, கர்த்தருடைய ஆலயமாகிய சபையை நான் பழுது பார்க்கின்ற நேரம் இது. நீங்கள் பழுது பார்க்க வேண்டும். ஒரு வீட்டை பழுது பார்க்கிறவர்கள் பட்டி பார்த்து பழுது பார்ப்பார்கள். என்ன செய்வார்கள்? எங்கெங்க ஓட்டை இருக்கின்றது, எங்கெங்க வெடிப்பு இருக்கின்றது, எங்கெங்க விரிசல் உண்டாயிருக்கின்றது, அதற்கெல்லாம் பட்டி பார்த்து அதை நன்றாக பூசி கிளியர் பண்ணி, அதுக்கப்புறம் இடிபாடுகளை சரி செய்து, அதற்கப்புறம் அந்த வீட்டிற்கு தேவையான வெள்ளையையோ பெயிண்டையோ பல வர்ணங்களையோ அடித்து அந்த வீட்டை புதுசாக மாற்றுகிறார்கள். அநேக நாட்கள் கரை பிடித்த உங்களுடைய வீடுகளை, உங்களுடைய கழிவறைகளை அந்த கரை அழுக்கு போகவில்லை என்று சொன்னால் ஒரு பெனாயிலை போட்டு கழுவுகிறீர்கள். ரொம்ப கிருமி இருக்கு என்று சொன்னால் டெட்டால் போட்டு கழுவுகிறீர்கள். இன்னும் அதை போகவில்லை என்று சொன்னால் ஒரு ஆசிட் போட்டு அதை கழுவுகிறீர்கள். ஆசிட் போட்டு அதை கழுவ ஆரம்பித்தால், ஆசிட் ஊற்றிவிட்டு பின்னாலே வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் கழுவ ஆரம்பித்தால் அங்கே பிடித்திருக்கிற விடாப்பிடியான கரைகளும் அங்கே பளிச்சென்று கரைந்து போகும். இந்த டிசம்பர் மாதம் இந்த 20ஆம் தேதி தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய இருதயத்தை பழுது பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை பழுது பாருங்கள். அந்த பழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது பெரிதாகி, கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் அதிகமாகி, அது முழுவதுமாக உடைந்து விழுவதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு. ஒரு கதவு சிறிய அளவிலே உடைந்திருந்தால், அதை நாம் பழுது பார்க்காமல் விட்டால், அது திறக்க திறக்க உடைந்து உடைந்து கடைசியில விழுந்து நம்முடைய தலை மேலே விடும். அதே போல எந்த ஒரு வேலையும் பழுது பார்க்காமல் விட்டு விடுவோமானால் அது கடைசியில பெரிய வேலையை கொண்டு வந்து விட்டுவிடும். ஒவ்வொரு நாள் காலையிலும் நம்மை பழுது பார்க்க வேண்டும் தேவ சமூகத்தில். ஒவ்வொரு நாள் மாலையிலும் நம்மை பழுது பார்க்க வேண்டும் தேவ சமூகத்தில். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்திலும் நம்மை பழுது பார்க்க வேண்டும் தேவ சமூகத்தில். ஒவ்வொரு நாள் காத்திருப்பு ஜெபத்திலும் நம்மை பழுது பார்க்க வேண்டும் தேவ சமூகத்தில். மிக முக்கியமாக ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும், பரிசுத்த ஆராதனையில் நம்மை பழுது பார்க்கிறோம். குறிப்பாக கர்த்தருடைய ராபோஜன பந்தியில நம்மை பழுது பார்த்து நம்மை அந்த உன்னதமான கர்த்தருடைய அப்பத்திற்கும் கர்த்தருடைய ரசத்திற்கும் நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் நம்மை அப்பப்ப பழுது செய்து கொண்டே, அதை பழுது பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு பழுது பார்க்கிற ஒரு வேலையாக இருந்தாலும், இப்பொழுது நாம பார்க்கின்றது மெகா பழுது பார்த்தல், மகா பழுது பார்த்தல். நீங்கள் பழுதோடு அடுத்த ஆண்டுக்குள்ளாக நீங்கள் போகக்கூடாது. அதற்காகத்தான் அந்த 2 நாள் உபவாச கூட்டம், சுத்திகரிப்பின் உபவாச கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. வந்து உட்கார்ந்து நாம ஜெபித்து நம்மை பழுது பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ரெண்டு நாளாகமம் 29:16 சொல்கிறது, ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி பேக் பண்ணி கொடு. உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை போதும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முக்கியமான வசனம். இரண்டாவதாக எசேக்கியா ராஜா செய்த வேலை, ஆலயத்தை
சுத்திகரித்தார். சொல்லுங்கள், ஆலயத்தை அவர் சுத்திகரித்தார். ஆலயத்தை அவர் பரிசுத்தம் பண்ணினார். வேதம் சொல்கிறது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு ஆண்டவர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டால் நாளைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். கர்த்தருடைய ஆலயம் பூட்டப்பட்டிருந்த ஆலயத்திற்குள்ளே எசேக்கியா ராஜா போய் ஆசாரியர்களையும் லேவியர்களையும் அழைத்து அதை ஒரு ரவுண்ட் பார்த்தார். பார்த்த உடனே தேவனுடைய ஆலயத்தில் எங்கும் இருந்த அசுத்தங்கள் எல்லாவற்றையும் கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்து எல்லா அசுத்தமானவைகளையும் ஒன்று சேர்த்து கட்டி கொண்டு போய் பிரகாரத்திலே வைத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் சுற்றி பார்த்து எங்கும் ஒரு சிறிய அசுத்தம் கூட இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் பொறுக்கி அவைகளை கழுவி எல்லாவற்றையும் அதை துடைத்து எடுத்துக்கொண்டு போய் சுட்டரிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி அந்த அசுத்தங்களை எல்லாம் வெளியே கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சொல்ல போனால் குப்பை தொட்டியிலே இருக்க வேண்டியது நம்மிடத்திலே இருக்குமே, ஆனால் அதற்கு பேர் தான் அசுத்தம். குப்பை தொட்டியிலே போட வேண்டியதை நம்முடைய வீட்டுக்குள்ளே வைத்திருப்போமானால் அதற்கு பேர் தான் அசுத்தம். குப்பை தொட்டியிலே போடுகிறதை நீங்கள் உடனுக்குடன் கொண்டு போய் போடாவிட்டால் அது அசுத்தமாகி நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ஆலயத்திலே ஃபுல்லா ஒரு ரவுண்ட் செக் பண்ணி பார்த்தார்கள், எங்கெல்லாம் அசுத்தம் இருக்கிறது என்று அவர்கள் கண்ணேறிட்டு பார்த்து சுத்தம் செய்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயமாகிய ஆலயத்தை, உங்கள் வாழ்க்கையை ஒரு ரவுண்ட் அப்படியே சுத்தி பாருங்க. எங்கெல்லாம் அசுத்தம் இருக்கு, அப் டு பாட்டம் எங்கெல்லாம் அசுத்தம் ஒளிந்து கொண்டிருக்கிறது, வாஷ் அவுட் பண்ணணும், அது வெளியே கொண்டு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை புடமிட்டு பாரும், என்னை பொன்னாக மாற்றும். அசுத்தம் ஏதும் எனக்குள் வேண்டாம் ஆண்டவரே, நீர் விரும்புகின்ற பரிசுத்தம் எனக்குள் வரட்டும். எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்தை ஃபுல் விசிட் அடித்து ஒரு அசுத்தம் கூட உள்ள இருக்கக்கூடாது, சின்ன பேப்பர் கூட உள்ள இருக்கக்கூடாது. நான் அப்படிதான் விரும்புவேன். ஒரு பழைய பொருள் கொஞ்சம் கூட வீட்டில் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன குப்பை அங்க இருந்துச்சுன்னா உடனே கையில தூக்கி கொண்டு போய் வெளியே போடணும். அது நீங்க அதை வச்சு குப்பை தொட்டி ஆக்கக்கூடாது வீட்டை. அன்றைக்கே நீங்கள் சுத்தம் பண்ணி கொண்டால் ஒரு மெகா கிளீனிங் உங்களுக்கு தேவையில்லை. உடனடி சுத்தம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, குப்பை தொட்டியிலே இருக்க வேண்டிய அசுத்தம் உங்கள் உள்ளத்திலே இருக்கா? கலாத்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அசுத்தம் என்றால் என்ன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பொய், பொறாமை, களியாட்டு, இதெல்லாம் அசுத்தம். கோபம் ஒரு அசுத்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. முற்கோபி ஒரு அசுத்தம். பொறாமை ஒரு அசுத்தம். தந்திரம் ஒரு அசுத்தம். இந்த அசுத்தம் எல்லாம் தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய உள்ளத்தில் இருந்தால், இங்கே மகா பரிசுத்த ஸ்தலமாகிய நம்முடைய ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணுவாரா? முடியாதே. பரிசுத்தம் உள்ள இடத்திலே தான் தேவன் வாசம் பண்ணுவாரே தவிர அசுத்தம் உள்ள இடத்திலே தேவன் வாசம் பண்ணார். நம்முடைய
ஆலயமாகிய நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒரு விசை ஈசோப்புலால் கழுவி சுத்திகரியுங்கள். ஹல்லேலூயா. ஈசோப்புலால் கழுவும் இன்றே சுத்தமாவோம். 2 கரங்களை உயர்த்தி ஈசோப்புலால் கழுவும் இன்றே சுத்தமாவோம். உறைகின்ற பனி போல வெண்மை அவுமையாகும் திருவார்த்தையினால். உறைகின்ற பனி போல வெண்மை அவுமையாகும் திருவார்த்தையினால். போதும். சுத்தத்திற்கு மறுபெயர் வெண்மை. சொல்லுங்க, சுத்தத்திற்கு மறுபெயர் என்னதுங்க? சொல்லுங்க, ஒயிட். சொல்லுங்க, ஒயிட். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அந்த சிங்காசனம் வெள்ளையாயிருக்கின்றது. ஹல்லேலூயா. தேவன் அங்கே ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகவேதான் சபைக்கு வருகின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் வருகின்ற பொழுதெல்லாம் முடிந்த அளவுக்கு நீங்கள் வெள்ளையாக வரணும். முடிந்த அளவுக்கு நீங்கள் எப்படி வரணும்? எப்படி வரணும்? கண்டக்டர் மாதிரி வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு போகிறவர் மாதிரி வந்துடக்கூடாது. சபைக்கு வரும்போது ஒரு ஒயிட் போட்டு பாருங்க. அந்த பாப்பா வந்து முன்னாடி வந்து நின்னுச்சு, அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி. எப்படி இருக்குது? அதை பார்த்தா ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்குது. அது பார்த்தாலே தெரிஞ்சிருவாங்க அந்த பொண்ணு எங்க போகுது, சபைக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தம் பண்ணிவிட்டால் அது ஒயிட்டாக மாறிவிடும். உங்கள் வீட்டை பரிசுத்தம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. புது வருஷத்துக்கு முன்னால நீங்க உங்கள் வீட்டை ஃபுல்லா சுத்தம் பண்ணுங்க. அப்படின்னா அந்த 1 மாசமெல்லாம் சுத்தம் பண்ணாம அன்னைக்கு சுத்தம் பண்ண வேஸ்ட். நான் டெய்லி சுத்தம் பண்ற மனுஷன். டெய்லி சுத்தம் பண்ணி அப்படியே விட்டுருவேன், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அசுத்தங்கள் எல்லாவற்றையும் எசேக்கியா கட்டி துடைத்து கட்டி ஒரு பெரிய மூட்டையாக கட்டி அதை கொண்டு போய் கீதரோன் என்னும் ஆற்றிலே கொண்டு போய் வீசினான். என்னாரு? கீதரோன் என்கிற ஆற்றிலே கொண்டு போய் தேவாலயத்தில் அசுத்தங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தார? கொண்டு போய் வீசி எறிந்தான். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னும் கீசோன் என்கிற ஒரு ஆறு உண்டு. அந்த கீசோன் என்கிற ஆற்றங்கரையிலே தான் எலியா பாகால் தீர்க்கதரிசிகள் 430 பேருடைய தலையை வெட்டி அந்த கீசோன் ஆற்றங்கரையிலே தான் போட்டார். ஹல்லேலூயா. சத்துருக்களை வெட்டி அந்த கீசோன் ஆற்றங்கரையிலே போடணும். அசுத்தங்களை கட்டி கீதரோன் ஆற்றிலே கொண்டு போய் வீசினால் அடித்து கொண்டு போகும். குப்பை தொட்டில போடுகிறது உங்களுடைய சரீரத்தில் வச்சிட்டு இருக்காதீங்க. அது குப்பை தொட்டில வீசுங்க. ஹல்லேலூயா. 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 பழைய அசுத்தங்கள் எல்லாம் கட்டி எரித்து விடுங்கள். குப்பைகளை எரித்து விடுங்கள். அசுத்தங்களை எரித்து விடுங்கள். பரிசுத்த அக்கினியினாலே சுட்டெரித்து அவைகளை சாம்பலாக்குங்கள். கர்த்தர் நம்மத்தில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக 2 நாளாகமம் 31:2. 2 நாளாகமம் 31:2. எசேக்கியா ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசையின்படியையும் அவர்கள் ஊழியத்தின்படியே திட்டப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாங்க தகனபலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் கர்த்தருடைய பாளையத்தின் வாசலில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்திரிக்கவும் ஒழுங்குபடுத்தினான். இதான் பாயிண்ட். சொல்லுங்க, ஒழுங்குபடுத்தினான். எசேக்கியா என்ன செய்தான்? சத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பழுது பார்த்தான். 2வது சுத்திகரித்தான். 3வது ஒழுங்குபடுத்தினார். பழுது பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஹல்லேலூயா. ஜெபம் எங்க ஒழுங்கு பழுதா இருக்கு?
வேத வாசிப்பு எங்க பழுதா இருக்கு, பரிசுத்தம் எங்கே பழுதா இருக்கு, அதை பழுது பாருங்கள். சுத்திகரிக்க வேண்டியதை சுத்திகரியுங்கள். மூன்றாவது, எசேக்கியா எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தினான். எல்லாவற்றையும் என்ன செய்தான் சொல்லுங்க? ஒழுங்கு. அல்லேலூயா. அப்போ நாம் செய்கின்றவர்கள் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாயும் செய்ய வேண்டும். சகோதரரே, இது என்ன? சகலமும் நல்லொழுக்கத்தோடும் ஒழுங்கோடும் செய்யப்பட வேண்டும் அல்லவா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்னும் நீங்கள் வாசிப்பீர்களானால் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 1:5 வாசித்து பாருங்கள். 1:5. நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவிலே விட்டுட்டு வந்தேன். சொல்லும். அப்படி எழுப்பி நிற்போம் எல்லாரும். ஹல்லேலூயா. ஒழுங்குபடுத்தணும் பிரியமானவர்களே. உங்க வீட்டுல நீங்க அடுக்கி வச்சிருக்கிற புக்ஸ் எல்லாம் ஒழுங்கா இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். உங்க வீட்டுல கிச்சன்ல இருக்கிற பாத்திரம் எல்லாம் அப்படியே அடிக்க அப்படியே நீங்க அடுக்கி வச்சு எவ்வளவு பார்க்க நீட்டா இருக்கும். ஒரு பீரோல துணிமணிகள் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தா ஒழுங்குபடுத்திருந்தா எவ்வளவு நீட்டா இருக்கும். ஹல்லேலூயா சொல்லலாமா? அதே போல்தான் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஒழுங்குபடுத்த வேண்டும். சிதறி கிடக்கிறவைகளை ஒழுங்குபடுத்துங்கள். விசிறி எரியப்பட்டவைகளை ஒழுங்குபடுத்துங்கள். காலையில இந்த நேரத்துக்கு எழுப்பி நாங்கள் ஜெபிப்போம், ஒரு ஒழுங்கு. காலையில இந்த நேரத்துக்கு நாங்கள் டிஃபன் சாப்பிடுவோம், ஒரு ஒழுங்கு. சாயங்காலம் இந்த நேரத்துக்கு நாங்கள் குடும்ப ஜெபம் செய்வோம், ஒரு ஒழுங்கு. ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்திற்கு நாங்கள் போவோம், ஒரு ஒழுங்கு. காத்திருப்பு ஜெபத்திற்கு போவோம், ஒரு ஒழுங்கு. பிள்ளைகளை கர்த்தருடைய வசனத்திலே நடத்துவோம் என்கிற ஒரு ஒழுங்கு. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சரியான நேரத்திற்கு முன்பதாகவே வந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்போம் அப்படிங்கிறது ஒரு ஒழுங்கு. ஹல்லேலூயா. இப்படிதான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம், ஒரு ஒழுங்கு, ஒரு பிரதிஷ்டை. ஹல்லேலூயா. இந்த ஒழுங்குக்கு நேராக வந்து பாருங்கள். நெகேமியால வாசிக்கின்ற பொழுது ஆலயத்தை, இடிக்கப்பட்ட அலங்கத்தை ஒவ்வொரு குடும்பத்தாரும் பொறுப்பெடுத்து பழுது பார்த்தார்கள். ஊருணி வாசலை ஒருவர் பழுது பார்த்தார், மீன் வாசலை ஒருவர் பழுது பார்த்தார், குப்பை மேட்டு வாசலை ஒருவர் பழுது பார்த்தார். ஒவ்வொரு குடும்பமும் பழுது பார்த்து ஆலயத்தை கட்டி எழுப்பினார்கள். கடைசியிலே பார்க்கின்ற பொழுது மகா பெரிய பண்டிகை அங்கே உண்டானது. நெகேமியா சொல்கிறார், நீங்கள் விசாரப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் பங்குகளை உங்கள் பிள்ளைகளுக்கு அனுப்புங்கள். நீங்கள் துக்கப்படவோ விசாரப்படவோ வேண்டாம். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ஹல்லேலூயா. பண்டிகை ஆசரித்தார்கள், தேவனை துதித்து பாடினார்கள். அவர்கள் சுத்திகரித்த பிற்பாடு, அவர்கள் ஆலயத்தை பழுது பார்த்த பிற்பாடு, ஒழுங்குபடுத்தின பிற்பாடு தேசத்திலே சபையிலே பெரிய மகா கொண்டாட்டம் உண்டானது. ஆடுகள், மாடுகள், அங்கே பயிர் நிலங்கள், பொன் வெள்ளி எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுப்பதற்கு அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் உற்சாகமாய் கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. நாம் இப்படி ஒழுங்குபடுத்துகிற பொழுது இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல தேவன் நம்மை ஆசீர்வாதத்தினால நிரப்பவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. 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 பழுது பாருங்கள், சுத்திகரியுங்கள், ஒழுங்குபடுத்துங்கள். நீங்களே உங்கள் கண்ணால நீங்க பார்ப்பீங்க பெரிய அதிசயத்தை இந்த வாரம்.
பெரிய அற்புதத்தை இந்த வாரம் நீங்க பாப்பீங்க. இதுவரைக்கும் கண்டிராத பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். உங்கள் உள்ளத்தை சீர்படுத்துங்க, உங்கள் வீட்டை சீர்படுத்துங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து நம்முடைய சபையை நாம் பழுது பார்ப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, பழுது பார்க்க வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். அடியனுக்கும் சபையாருக்கும் இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல எங்களுடைய ஆலயத்தை சுத்திகரிக்கிற ஒரு கிருபையை தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வாரம் எல்லாம் அந்த நினைப்பை தாரும். உபவாச கூட்டங்களை ஆசீர்வதித்தாரும். சபை விசுவாச மக்களை பலத்தினால் இடைகட்டும். வந்து எல்லாரையும் இந்த ஆவிக்குறி சிந்தையினால் அனுப்பும். வரும் தடைப்பட்ட மக்களையும் இந்த சுத்திகரிப்புக்கு நேராக நீர் அவர்களை நடத்தும்படியும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியம் சிநேகமும் இன்றும் என்று கர்த்தரை வரியை பணிந்து நம்மோடு கூட மாறாமல் இருப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.